ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, 45 வயது மாமியாருக்கு மருமகனினுடைய ரகசிய பரிசு. நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 45 வயது மாமியாருக்கு மருமகன் கொடுத்த ரகசிய பரிசு. லட்சுமி 45 வயது, அமைதியான ஆனால் சுமைகளால் நிறைந்த வாழ்க்கை அவளுடையது. கணவர் இறந்த பிறகு மகளே அவளின் உலகம். வீட்டில் அன்பு இருந்தாலும் அவள் மனம் தனிமையிலேயே இருந்தது. மருமகன் கவின் அவளை கவனித்து கொண்டிருந்தான். அவளின் மௌனம் அவனுக்கு கேள்வியாக இருந்தது. கவின் பொறுப்பான பண்பான இளைஞன். மாமியாரை தாயை போல மதித்தான். அவள் காலை காஃபி கொடுக்காமல் இருப்பதை கவனித்தான். முகத்தில் மறைந்த கவலை அவனை குத்தியது. ஏதோ குறை இருக்கிறது என்று உணர்ந்தான். மகள் வேலைக்கு சென்ற போது வீடு அமைதியானது. லட்சுமி ஜன்னல் அருகே அமர்ந்து நினைவுகளில் மூழ்கினாள். பழைய புகைப்படங்கள் அவளை அழைத்தன. வாழ்க்கை அவளிடம் பலவற்றை எடுத்துச் சென்றது. ஆனால் அவள் எதையும் கேட்கவில்லை. கவின் அவளுடன் மெதுவாக பேச ஆரம்பித்தான். அம்மா, உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்றான். அவள் சிரித்து தலையசைத்தாள். அந்த சிரிப்பில் சோகம் மறைந்திருந்தது. கவின் முடிவு செய்தான். அவளுக்கு மகிழ்ச்சி தர வேண்டும் என்று எண்ணினான். இதை போல எத்தனை மாமியாருக்கு மருமகன் மகிழ்ச்சி தர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது வெளிப்படையாக இருக்கக்கூடாது. ரகசிய பரிசு என்று எண்ணம் தோன்றியது. அவள் மனதை புரிந்த பரிசு வேண்டும் என்று நினைத்தான். பணத்தை விட அன்பு முக்கியம் அல்லவா? அவள் பழைய ஆசைகளை நினைத்தான். ஒரு நாள் அவள் சொன்ன ஒரே வரி நினைவுக்கு வந்தது. ஒரு நாள் என் சொந்த வீட்டை சீரமைக்க வேண்டும் என்று. அந்த ஆசை நிறைவேறவில்லை. கவின் மனதில் திட்டம் உருவானது. வேலை முடிந்த இரவுகளில் அவன் திட்டமிட்டான். வீட்டின் ஒரு சிறிய அறையை தேர்ந்தெடுத்தான். பழைய அலமாரி, உடைந்த நாற்காலி, அவற்றை புதுப்பிக்க முடிவு செய்தான். யாருக்கும் தெரியாமலே வார இறுதிகளில் வேலை தொடங்கியது. வண்ணம், மரப்பணிகள், சுத்தம், அவன் கைகளில் காயங்கள், ஆனால் முகத்தில் திருப்தி என அனைத்தையும் செய்தான். அம்மா மகிழ்ச்சியாக இருக்கணும். லட்சுமி அவனின் மாற்றத்தை கவனித்தாள். சோர்வு முகத்தில் தெரிந்தது. வேலை அதிகமாக என்று கேட்டாள். அவன் சிரித்து கொண்டே கடந்து சென்றான். ரகசியம் பாதுகாக்கப்பட்டது. அறை மெதுவாக மாறியது. அவள் விரும்பும் பச்சை வண்ணம் அவளுக்கு மிகவும் பிடித்தது. ஜன்னலின் ஒளி நிறை, சிறிய பூச்செடி மேஜை, அமைதி நிறைந்த இடம். அவள் பழைய தையல் இயந்திரம் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அது தூசியில் மறைந்திருந்தது. கவின் அதை சரி செய்தான். எண்ணெய் தடவை புதுப்பித்தான். இதுவே சரியான பரிசு என்று. பரிசு நாள் நெருங்கியது. அது அவளின் பிறந்த நாள். யாருக்கும் சொல்லவில்லை. எளிய முறையில் கொண்டாட விரும்பினான். உண்மையான உணர்வு வெளிப்பட வேண்டும் என்று. பிறந்த நாள் காலை அமைதியாக தொடங்கியது. லட்சுமி வழக்கம் போல் சமையலறை சென்றாள். மகள் வேலைக்கு சென்றிருந்தாள். கவின் அவன் மட்டும் வீட்டில் இருந்தான். அவன் சற்றே பதற்றத்துடன், அம்மா, ஒரு நிமிடம் வாருங்களேன் என்றான். அவள் ஆச்சரியமாக பார்த்தாள். அவன் கண்களை மூடச் சொன்னான். மெதுவாக அவளை அழைத்துச் சென்றான். இதயம் துடித்தது. கதவு திறந்தது. இப்போ திறக்கலாம் என்றான். அவள் கண்கள் விரிந்தன. அந்த அறை அவளுக்கே உரியது. கண்களில் நீர் துளித்தது. புதுப்பிக்கப்பட்ட தையல் இயந்திரம், சுத்தமான மேஜை, நாற்காலி, சுவரில் பழைய புகைப்படங்கள். அவள் வாழ்க்கை மீண்டும் பேசினது. வார்த்தைகளே வரவில்லை. இது எனக்கா எனக்கா என்று அவள் கேள்வி கேட்டாள். குரல் நடுங்கியது. கவின் தலையசைத்தான். உங்கள் கனவு என்றான். அன்பு பேசினது. அவள் அவனை அழைத்தாள். தாயின் அணைப்பு போல. அவன் கண்களும் ஈரமானது. குடும்பம் என்றால் இதுதான். இரத்தம் அல்ல, உறவு. அந்த நாள் சிறிய கேக், எளிய வாழ்த்து, ஆனால் பெரிய மகிழ்ச்சி. லட்சுமி நீண்ட நாள் பிறகு சிரித்தாள். மனம் லேசானது. அவள் மீண்டும் தையல் தொடங்கினாள். அருகிலுள்ள பெண்களுக்கு உதவி, சிறிய வருமானம், தன்னம்பிக்கை திரும்பியது. வாழ்க்கை ஒளிர்ந்தது. மகள் உண்மையை அறிந்தாள். அவள் கண்களும் ஈரமானது. நீ நல்ல மனிதன் என்றாள். கவின் அமைதியாக சிரித்தான். கடமை நிறைவேறியது. வீட்டில் மாற்றம் தெரிந்தது. சிரிப்பு அதிகமானது. மௌனமோ குறைந்தது. அன்பு பேச ஆரம்பித்தது. சிறிய செயலின் பெரிய விளைவு. லட்சுமி தினமும் அந்த அறையில் நேரம் செலவிட்டாள். தையலில் மனம் நிம்மதி, நினைவுகள் இனிமை, வலி மெதுவாக குறைந்தது. வாழ்க்கை தொடர்ந்தது. அருண் அவளை கவனித்து கொண்டே இருந்தான். மரியாதை மட்டும் குறையவே இல்லை. அன்பு எல்லை அதிகரித்தது. குடும்பம் பாதுகாப்பானது. உறவுகள் வலுவானது. ரகசிய பரிசு ஊருக்கு தெரியவில்லை. ஆனால் அதன் விளைவு அனைவரும் உணர்ந்தனர்.
லட்சுமியின் முகத்தில் ஒளி. அது போதும். கவினுக்கு திருப்தியாக இருந்தது. காலம் ஓடியது. பரிசு பழையதாகவில்லை. அன்பு தினமும் புதிதாகி கொண்டே இருந்தது. சிறிய கவனம் பெரிய மாற்றத்தை கொடுத்தது. வாழ்க்கையின் பாடம். லட்சுமி மனதில் நன்றி வார்த்தைகளால் சொல்ல முடியாது, செயலில் காட்டினாள். அவனுக்கு பிடித்த உணவு, தாய்மையின் அன்பு, குடும்பம் ஒன்றாக வளர்ந்தது. சிக்கல்கள் வந்தாலும் புரிதல் இருந்தது, மரியாதை இருந்தது, அன்பே அடிப்படையாக இருந்தது. அந்த அறை நினைவு சின்னமாக மாறியது. மருமகனின் மனதை சொன்னது. உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அமைதியாக கற்றுத்தந்தது. வாழ்க்கை அழகானது. 45 வயதில் லட்சுமி மீண்டும் வாழ ஆரம்பித்தாள். ஒரு ரகசிய பரிசால், மருமகனின் அன்பால். குடும்பம் என்ற அர்த்தம் புரிந்தது. இதுவே உண்மையான செல்வம். என்ன நேர்களே, நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் 51 வீடியோஸ்லேயே நம்மளுடைய சேனல் மானிட்டேஷன் ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்களுடைய சேனலும் மானிட்டேஷன் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.